என்னடா அது? ஓ சம்பள கவரை கொடுத்து என்ன பண்ண சொல்ற? அப்பா இதையும் சாமி முன்னாடி வச்சிருப்பா. எங்க கிட்ட கொடுத்து வைக்க சொல்றியா? என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. நீ அடிக்கடி சொல்லுவ பத்தியா, அப்பா எனக்கு கூட இந்த வீட்டுல ஷேர் இருக்குப்பான்ட்டு. இருக்கு. அதே மாதிரி இனிமே as a married man உனக்கு இந்த வீட்டு எக்ஸ்பென்சஸ்லயும் கொஞ்சம் ஷேர் அதிகமாகும்பா. உங்க பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நீ என்ன பண்ண போற? பணம் இல்லாட்டி என்னங்க, காஸ்ட்லியான பொருள் என்கிட்ட இருக்குல்ல, அதை கொடுத்தா பணம் வந்துரு போகுது. மாமா என்னம்மா என்னம்மா அது கவரு? சம்பள கவர் மாமா. என்ன 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 நீ உன் சம்பள கவர் எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? நான் இந்த வீட்டுக்கு வந்து வாங்குற முதல் சம்பளம் இது. அது உங்ககிட்ட கொடுத்தா தானே மாமா மரியாதை. அடாடாடாடா கொண்டா 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 கொண்டா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருவ நீ. பங்காரு இங்க வா. என்னங்க பாத்தியா உன் மருமக பொண்ணு அவ இங்க வந்து வாங்குற முதல் சம்பளமா இந்த கவரை என்கிட்ட கொடுத்து வாங்குறாமா? இதையும் சாமி கிட்ட வைக்கணும். வா 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 வா. நான் காபி அப்புறம் குடிச்சுக்கிறேன். வா 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 வா. வாமா வா. சம்பள கவரை அப்பா கிட்ட கொடுக்காதான் இவ்வளோ சொல்லியும் அங்கேயே கொடுக்குறாளே. இவனை கொஞ்சம் மிரட்டி வச்சாதான் சரியா இருக்கும். டே வாசு, என்னடா அது? ஓ சம்பள கவரை கொடுத்து என்ன பண்ண சொல்ற? அப்பா இதையும் சாமி முன்னாடி வச்சிருப்பா. எங்க கிட்ட கொடுத்து வைக்க சொல்றியா? என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. சாதாரண செலவெல்லாம் போக மிச்சத்தை தான் கொடுப்பேன். இப்ப சம்பள கவரையா கொடுக்குற என்கிட்ட? இல்லப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி இருந்திருக்கலாம். இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டியா? மருமக வீட்டுக்கு வந்தப்புறம் பையன் பொறுப்புள்ளவனா மாறிட்டான் இல்ல? டேய் பரவாயில்லடா, உங்களுக்கும் மாச செலவு நிறைய இருக்கும். இதை நான் வாங்கினது ஓகே, பட் நீயே இதை வச்சுக்கடா. என்ன உமா வந்து இவ்வளவு சீக்கிரம் இவனை இவ்வளோ பொறுப்புள்ளவனா மாத்திட்டே நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெரி ஹாப்பி. பட் வாசு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமே. வா வா. அதாவது வாசு, நான் உன்னை ஏதோ தனியாக கூப்பிட்டேன்னு பயந்துடாதரா. சில விஷயங்கள் உன்னோட டிஸ்கஸ் பண்ணுங்கிறதுக்காக தான்ப்பா கூப்பிட்டேன். அதாவது இது வரைக்கும் நீ பேச்சுலர் வாசு, ஹரிதாஸ் புள்ள வாசு. ஸோ உனக்கு நான் செலவு பண்ண வேண்டியது என் கடமை, உன்னை பார்த்துக்க வேண்டியது என் கடமை. அப்போ கூட நீ சும்மா இல்லையே. மாச செலவுக்கு ஏதோ வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு தானே இருந்தேன். என்ன ஒன்று பண்ணுவேன், 2000 ரூபாய் கொடுத்துட்டு 3000 ரூபாய்க்கு செலவு வச்சிருவேன். ஐயோ நான் அது ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. பட் இப்போ நீ யாரு? மிஸ்டர் வாசு, மேரிட் மேன், ஹஸ்பண்ட் ஆஃப் உமா. இப்போ என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஹெட், ஒரு கிரகஸ்தன், ஒரு குடும்ப தலைவன். ஸோ உனக்கு கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? நீ அடிக்கடி சொல்லுவ பத்தியா, அப்பா எனக்கு கூட இந்த வீட்டில் ஷேர் இருக்குப்பான்ட்டு. இருக்கு. அதே மாதிரி இனிமே as a married man உனக்கு இந்த வீட்டு எக்ஸ்பென்சஸ்லயும் கொஞ்சம் ஷேர் அதிகமாகும்பா. என்னப்பா சொல்ற நீ? இல்லப்பா, இப்போ உன்னோட இன்னொரு ஜீவன் சேர்ந்துருக்குதே. அப்போ அந்த ஜீவனுக்கும் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணி ஆகணும் இல்லையா? நான் என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு கொஞ்சம் பெரிய ரூமாக ரெடி பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கரண்ட் செலவு ஏறும். அது மட்டும் இல்லை, உமாவும் இந்த வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும். அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக சமைக்கணும். இப்போ என் பொஞ்சாதி 2 பேருக்கா டிஃபனை கொடுத்து அனுப்புறா. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா செலவாகும். அதுக்கப்புறம்பா நம்ம இந்த வேலைக்காரி அதான்ப்பா அவள் கேட்பாள், இன்னாச்சாமிய இன்னொரு உருப்படி வந்துக்குதா வீட்டுக்கு, அதுக்கு துணியை கூட எண்ணெயே துவைக்க சொல்றியா, அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டுக்கூட அப்படின்னு ஏதாவது கேட்பா இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது உன்னுடைய ஷேர் ஆஃப் எக்ஸ்பென்சஸில் என்னென்னா தோணுது, ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீ இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் நான் அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா நீ என் புள்ள இல்லையா? உனக்கு நான் ஒரு ரிபேட் கொடுக்கணும். நீ என்ன பண்ணுற, ஒரு 2650 2650 அது கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அப்பா உண்மைதான்ப்பா, நீ சொன்னதால உண்மைதான். ஏன்னா நீ எனக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்துருக்க, தாயும் புள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறேன்னு. அப்பா நானாலும் சொல்லிட்டேடுன்னு. கரெக்ட் தான். ஆனால் இந்த ரூம் வாடகை கரண்ட் பில்லுன்னு ஏதோ சொன்னேன், அது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். அது கொடுக்கணும்.
சாப்பாடு விஷயத்தை பத்தி சொன்னியே, இதுல நீ ஒரு விஷயத்த மறந்துட்டப்பா. ம். சமையல் பண்றதுக்கு உமாவும் ஹெல்ப் பண்றாளே, சோ நீ அதுக்கு ஒரு ரிபேட் கொடுத்தாகணும். அப்புறம் டிஃபன் சொன்ன, காலையில இருந்து உமா தானே காஃபி போடுறா, சோ அதுக்கும் ஒரு ரிபேட் கொடுத்தாகணும். அப்புறம் என்னமோ சொன்னியே, இந்த துணி துவைக்கிற மேட்ரு. ம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன வாரம் முழுக்க மாலா துணியும் ஆண்டாள் துணியும் என் துணி கூட உமா தான் துவைச்சா, அதுக்கும் ஒரு ரிபேட் நீ கொடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உனக்கு ஒரு 650 ரூபா மட்டும் நான் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தப்பாம பிறந்த புள்ளன்னு தான்டா நினைக்கிறேன். பேங்கர் புள்ள தான்டா நீ. அழகா கணக்கு போடுற. இந்த ரூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரூட்ல தான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். வெல் டன் மை பாய், வெல் டன். அந்த ஆளுகிட்ட 2 நாளில் பணம் தரேன்னு சொல்லியிருக்கேனே, பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ அப்பப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கே. இத்தனை நாள் வேலைக்காரி இருந்ததுனால ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன். இப்ப திடீர்னு மறுபடியும் வேலை செய்யணும்னா உடம்பு கேட்க மாட்டேங்குது. என்னங்க வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போறீங்க? என்னை பார்த்தா வாக்கிங் போயிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஓ, யோசிக்கிறீங்களா? எனி ப்ராப்ளம்? என்னங்க, என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னங்க, உங்களை தானே கேக்குறேன். எதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னங்க இப்படி பேசுறீங்க? நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க. பிரச்சனையை ஷேர் பண்ணலனா எப்படி? நாம பெட்டையே ஷேர் பண்ணிக்கிறோம்ல. நீ தேவையில்லாம பேசுற சரோ. நானே எதுவும் யோசிச்சு பேசலைங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்களோ அது அப்படியே காப்பி அடிச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அவ்வளவுதான். சரோ, தயவு செஞ்சு என்ன தனியா யோசிக்க விடு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னங்க நீங்க? இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜுஜுப்பி. நான் பிரச்சனையே என்னன்னு ஒன்று சொல்லல, தெரிஞ்ச மாதிரியே பேசுற. வேற என்ன புதுசா பிரச்சனை வந்துற போது? பணம் தானே. கரெக்டா? மௌனம் சம்மதம். உங்க பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நீ என்ன பண்ண போற? பணம் இல்லாட்டி என்னங்க, காஸ்ட்லியான பொருள் என்கிட்ட இருக்குல்ல, அதை கொடுத்தா பணம் வந்துற போது. ஏய் சரோஜா, தாலி எது கழட்டின? முதல்ல அதை எடுத்து மாட்ட. பாருங்க, மஞ்ச கயிறை கழுத்துல போட்டுக்கிட்டு தான் தாலியை கழட்டி கொடுத்தேன். இதுக்கு போய் இப்படி பாத்துறீங்க? இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயங்க. பாருங்க, இத நீங்க அடகு கடையில வச்சீங்கன்னா பணம் கிடைக்கும். உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும்ல. தாலி அடகு வச்சு பணம் வாங்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் இறங்கி போயிடல.
தாலியை கட்டினதும் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வெறும் தாலியை தாங்க கட்டி கொடுத்தேன். உங்களை வேண்டான்னு ஒண்ணு ஒதுக்கலையே. மத்த நகையெல்லாம் அடகு வைக்கும் போது தாலி மட்டும் என்ன விதிவிலக்கா? அடகு கடையில வைக்கிறதுனால அடகு கடைக்காரவன்னு எனக்கு புருஷன் ஆயிட மாட்டான். நீங்க கட்டின தாலிங்க, உங்களுக்கு இதுல முழு உரிமை இருக்கு. அப்பா கிட்ட திருடு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். நீங்க தான் அழகா போய் சொல்லுவீங்களே. தாலியை இவ சொல்கிற மாதிரி அடமானம் வச்சிடலாமா? சிச்சே வேண்டாம், அதனால பிரச்சனை தான் அதிகமாகும். அக்கா வாங்க வாங்க. வாங்க வாங்க, நீ தான் சந்தோஷமா கூப்பிடுற. அவன் மூஞ்ச பாரு, கடுகடுன்னு கடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன இப்பதான் சமையலா? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உங்களுக்கு தான் உங்க தம்பியை பத்தி தெரியுமே. நான் சண்டை போட்டாலும் அவர் சண்டை போட மாட்டாரே. அப்போ வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல நீ தான் பிரச்சனையே. டேய், என்னடா இப்படி சொல்ற? நான் தான் உனக்கு பிரச்சனைனா இப்பவே என் முன்னாடியே தயவு தாட்சணி இல்லாம சொல்லிடு. நான் பேசாம போயிடுறேன். சொல்லிக்கிட்டே இருக்காத, முதல்ல போய் தொலை. டேய், நான் ரொம்ப கோவக்காரி. அப்புறம் நீ கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். அக்கா அக்கா இருங்க. அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தானே தீர்த்து வைப்பீங்க. அவர் சொல்றாருன்னு நீங்களும் வெளியே போனா எப்படி? அதுவும் உண்மைதாம்மா. சின்ன வயசுல ஒரு கல் எடுத்து ஓங்கி என் மண்டையில அடிச்சிட்டான். ரத்தமா என் நெத்தியில கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அத கூட நான் தொடக்கல. அவன் கையில மண்ணு ஒட்டிடுச்சேன்னு அதைத்தான் போய் நான் தொடச்சேன். அப்படிப்பட்ட இந்த அக்காவை எப்படி எல்லாம் பேசுறான் பாத்தியா? அக்கா அவருக்கு உங்க மேல பாசம் இல்லாம இல்லக்கா, வெளியில காட்டிக்காம பேசுறாரு இல்லைங்க. சரி நீங்க இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ என்னம்மா? என்ன சரோஜா? இல்ல தாலி செயின் இங்க தான் வச்சேன், காணோம். இங்க தான் இருந்தது, நான் பார்த்தனே. என்னம்மா நீ இதெல்லாம் ஜாக்கிரதையா வைக்கிறது இல்லையா? ஏற்கனவே உனக்கு ஞாபகம் மறதி அதிகம். கிச்சன்ல வச்சிருக்கியா பாரு. அவ கிச்சனுக்குள்ள எங்கேயும் போல, இங்கே தான் இருந்தா, நான் பார்த்தனே. அப்படின்னா வீட்டுக்குள்ள வேற யாராவது புதுசா வந்தாங்களா? வேற யாரும் வரலக்கா, நீங்க தான் வந்தீங்க. ஆ? என்னடா என்ன அப்படி பாக்குற நீ? எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. பேக்ல எதுக்கு? விடு, பேக்க விடு. பேக்ல ஒண்ணும் இல்லடா. விடுன்னு சொல்றேன்ல, விடு. ஏய் என்னம்மா சரோஜா, நீ ஏன் கேளு? பேக்ல ஒண்ணும் இல்லடா. அதுல வெறும் சில்லறை தான்டா இருக்கு. இது என்னது? என்னது இது? பேக்ல ஒண்ணும் இல்லனா இது எப்படி வந்துச்சு? நான் உன் பக்கத்துல தான்டா நின்னுட்டு ஒரு இருக்கேன். தாலியை திருடுற அசிங்கமா இல்ல? டேய் தம்பி இப்படி எல்லாம் பேசாதடா. தம்பி சொல்லாத, உன் அக்கான்னு சொல்றதே வெக்கமா இருக்கு. வெளியில போ. டேய் நிஜமா நான் எடுக்கவே இல்லடா. எடுக்காம எப்படி பேக்ல வந்துச்சு? உன் மேல சத்தியமா நான் எடுக்கலடா. ஏன் மரவ சத்தியம் பண்றியா? வெளியில போ. உன் பக்கத்துல தான்டா நின்னுட்டு இருந்தேன். போன் சரோஜா சொல்றல. சொல்ல மாட்டியா நீ? நல்லவமா நடிக்காத. முதல்ல வெளியில போ. வெளியில போ. போன் சொல்றல. போ. சொல்லிட்டே இருக்க. போ. வெளியில வா. டேய் போ வா. சொல்றல. போ. நான் அக்காடா. போ வெளிய. நான் அப்படி எல்லாம் செய்ய இனிமேல் மாட்டேன்டா. பக்கமா வர கூடாது. நான் சொல்றத கேளு. வெளியில போ. நான் தெரியலடா. சத்தியமா நான் தெரியலடா. என்ன நம்புடா. சகல சௌந்தரினி சாபங்கள் சூழுதே காத்திடு கை கொடு உனையன்றி வேறில்லையே. அட 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 அட, என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு ஆட்டம். நாட்டிய பேரொளி அவர்களே வணக்கம். அட நீ எப்ப வந்த? நீ டான்ஸ் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். உனக்கு டான்ஸ் வேற ஆட தெரியுமா? முறையா கத்துக்கல, ஆனா டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நான் வீட்ல யாரும் போது இப்படி ஆடிட்டு இருப்பேன்.
ஆண்டாள் நீ ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆடுற. நீ யாருமே இல்லாதப்போ வீட்டில் டான்ஸ் ஆடுறது அவ்வளோ முக்கியம் இல்லை. 1000 பேர் முன்னாடி நீ டான்ஸ் ஆடி கிளாப்ஸ் வாங்கணும். இதானே வேணான்றது. நானே தெரியாம கை கால தையத்தக்கன்னு ஆட்டிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பெருசா பேசுற. ஐ ரியலி மீன் இட் ஆண்டாள். அன்னைக்கு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வரும்போது கூட நீ பாடிக்கிட்டு இருந்த. நீ ரொம்ப நல்லா பாடுறேன்னு நான் சொன்னேன். ஆனா டான்ஸ் உனக்கு நேச்சுரலா வருது ஆண்டாள். ஆனா 10 நிமிஷம் ஆடினாலே ரொம்ப மூச்சு வாங்குது ரங்கன். அது நீ பிராக்டிஸ் இல்லாம ஆடுற பாத்தியா, அதனால வர்றது. நீ ரெகுலரா டான்ஸ் கிளாஸ் போய் பிராக்டிஸ் பண்ண, உனக்கு மூச்சு வாங்காது. ஆண்டாள் நீ ஏன் டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்து டான்ஸ் கத்துக்க கூடாது? எனக்கும் ஆசைதான். ஸ்கூல் படிக்கிறப்போ அப்பா கிட்ட கிளாஸ் சேர்த்து விடுன்னு சொன்னேன். ஆனா ஏதோ சாக்கு போக்கு சொல்லி என்னை சேர்த்து விடல. அப்பாவுக்கு நான் சொல்ல பொண்ணு மாத்திரம் பேரு. எனக்கு பிடிச்சது எதுவுமே செய்ய விட மாட்டேன்றாரு. ஆண்டாள் எனக்கு ஒரு டான்ஸ் டீச்சர் தெரியும். நான் வேணா உன்னை அவங்க கிட்ட சேர்த்து விட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அப்பா விட மாட்டாரு. ஏய் நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அப்பா விட மாட்டாருன்னு சொல்ற? நீ டான்ஸ் கத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன். வேண்டாம் ரங்கன், நான் ஏதோ இங்க மன திருப்திக்காக இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். இனிமேல் நான் டான்ஸ் கத்துக்கிட்டு நான் பெரிய பத்மா சுப்ரமணியா இல்ல சுதாராணி ஆக போறேனா? நீ அவங்கள மாதிரிலாம் ஆக வேண்டாம். ஆண்டாள் ஒரு நல்ல டான்ஸரா வந்தா அது போதும். நாளைக்கு சாயந்தரம் வரேன், உன்னை கூட்டிட்டு போறேன், டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன். அப்படின்னா வேணாண்டா ப்ளீஸ், அப்பா கோச்சுப்பாரு. நீ அப்பா சொல்றத கேப்பியா இல்ல புருஷன் சொல்றத கேப்பியா? புருஷனா? யாரு? நான் தான். இந்த ரெங்கனை தவிர ஆண்டாள் கழுத்துல வேற யாராவது தாலி கட்டிடுவாங்களா? சரி, தாலி மட்டும் கட்டாத, டான்ஸ் கிளாஸ் ஃபீஸையும் கட்டிடு. அப்படியா? கண்டிப்பா கட்டிடுறேன். ஆனா மாசம் மாசம் கட்டணுமா? நீ தானே டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுறேன்னு சொன்ன. புருஷன் தான் ஃபீஸ் கட்டணும். ஓ எனக்கு ஒரு ஐடியா. நீ வேணா MBA கோச்சிங்னு சொல்லி அப்பா கிட்ட காசு வாங்கி அந்த டான்ஸ் கிளாஸ்ல கட்டினேன். நல்ல ஐடியா தான். ஆனா டான்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டு போனா அப்பா கண்டுபிடிச்சிடுவாரே. அதெல்லாம் நீ கவலைப்படாத. உன்னோட டான்ஸ் ட்ரெஸ்ஸை நான் எடுத்துட்டு வரேன். அதுவும் இல்லாம வாரம் துவைச்சு அயன் பண்ணி அதை நான் எடுத்துட்டு வரேன். போதுமா? தேங்க்ஸ். இப்படியே பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ தானே என் துணியை துவைக்க போற. ஐ டோன்ட் மைண்ட் இட். நாளைக்கே நீ ஒரு பெரிய டான்ஸர் ஆனா அது எனக்கு தானே பெருமை. டிவி இன்டர்வியூலலாம் என்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவேல்ல? கண்டிப்பா சொல்வேன். என்னால ஃப்ரீயா டான்ஸ் ஆட முடிஞ்சதுன்னா அதுக்கு முழு காரணம் என் புருஷன் என் துணியை துவைச்சனால தான் சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லிடாதம்மா. சரி, நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு நீ ரெடியா இரு. நாளைக்கே துணி துவைக்க போறியா? ஏய், நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போறதுக்காக நான் சொன்னேன். சரி ரங்கா, தேங்க் யூ வெரி மச். தேங்க்ஸ் எதுக்குமா? என் டேலண்ட் மேல நீ நம்பிக்கை வச்சதுக்கு. ஆமா ஆண்டாளே, உனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. ஆனா அது ஏனே தெரியல. உங்க அப்பா உன்னை இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லிட்டு உன்னை மட்டும் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்க அப்பா முன்னாடி உன்னை ஒரு பெரிய டான்ஸர் ஆகி காட்டணும். இதை பார்த்துட்டு உங்க அப்பா உன்னை ச்சே இவ்வளவு ஒரு டேலண்டான பொண்ணைய நாம வீட்டுல பொத்தி பொத்தி வச்சோன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழணும். அப்போ எங்க அப்பாவை அழ வைக்கிறதுக்காக தான் என்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்க்கறியா? அப்படி இல்ல ஆண்டாள், உன் முகத்துல எப்பவுமே சிரிப்பும் சந்தோஷமும் இருக்கணும். உன்னோட திறமை இந்த உலகம் பூரா தெரியணும். அதுக்குதான். தேங்க் யூ ஒன்ஸ் அகைன் புருஷா. எஸ். உமா, நீ ஏன் சம்பள கவர் அப்பாட்ட கொடுத்த? இல்லைங்க, முதல் மாசம் சம்பளத்தை அப்பா கிட்ட கொடுத்ததானே முறை, அதான் கொடுத்தேன். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, சம்பள கவர் அப்பா கிட்ட கொடுக்காத, என்கிட்ட கொடுன்னு. நான் சொன்னதையும் மீறி நீ கொடுத்துருக்கனா அப்புறம் என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? இல்லைங்க, நான் அப்படி செஞ்சா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், அதான். நான் சொல்றது உனக்கு புரியலையா? ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நிறுத்த முடியாது. இனிமே மாசம் சம்பள கவரை அப்பா கிட்டே கொடுக்க வேண்டியது வந்துடும். என்ன உமா இது? நான் எவ்வளவு பிளான் வச்சிருந்தேன் தெரியுமா? இந்த ரூம் ஏசி பண்ணணும், சின்னதா ஒரு கார் வாங்கணும்,